வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 14/6/2025 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விவசாயம் மற்றும் தினசரி ஒட்டன்சத்திரம் திருப்பூர் மார்க்கெட் நிலவரம் கொடுத்துட்டே இருக்கிறேங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பந்தல் தக்காளி 250 to 280ங்க. காஞ்சனா சாகு தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து 250 to 260. மதன் தக்காளி 230. இதர தக்காளிகள் 200 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. மிளகாய் சம்பா மிளகாய் 23 ரூபாய்க்கும், மீடியம் சைஸ் உருண்டை மிளகாய் 18 to 35க்கும், புது உருண்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 60 to 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க நார்மல் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கும், கோழி அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க. 8 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 12-13 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் திருப்பூரை காட்டிலும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் ஸ்லோவாக தான் இருக்குதுங்க. திருப்பூர் கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட் போயிட்டுருக்குதுங்க. இஞ்சி ஒரு கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 47லேருந்து 55 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. அதிகபட்சமாக ஒரு சில காய் 1-2 ரூபா என்ன பண்ண போயிருக்கலாங்க. காட்டுக்குள்ளே ஒரு கிலோ 40 to 50 ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் வாங்கிக்கிறாங்க. வித வெங்காயம் காட்டுக்குள்ளே 40 to 45 வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. பெரிய வெங்காயம் 15 to 25 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ 140 to 150க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டுகள் 80 to 90க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கத்திரி சிம்ரன் கத்திரி ஒரு கிலோ 20 to 26க்கும், பவானி 26 to 32க்கும், பொரியல் தட்டை பேர் பச்சை பயிருப்பாங்க ஒரு கிலோ 16 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை ஒரு கிலோ 43 ரூபாய்க்கும், செடி முருங்கை 43க்கும், மரத்துக்காய் 30 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாவக்காய் ஒரு கிலோ 22 ரூபாயிலிருந்து 28-30 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. அடுத்து சுரைக்காய்ங்க. சுரைக்காயிலே பார்த்தீங்கன்னா பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா 14 ரூபாய்க்கும், தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா 8 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 10 to 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையாக 10 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய் பக்ரீத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விலை இன்னும் குறைவாக தான் இருக்குதுங்க. கோவக்காய்ங்க ஒரு கிலோ 17 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. லெமன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பழமாக இருந்தால் 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 50 ரூபாய்க்கும், புள்ளி பழமெல்லாம் 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காங்க குட்டை ரகம் நெட்டை ரகம் 2 டைப் வருதுங்க. குட்டை ரகம் ஒரு கிலோ 15 ரூபாய்க்கும், நெட்டை ரகம் ஒரு கிலோ 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் சீனி அவரைக்காய்பாங்க ஒரு கிலோ 15 ரூபாயிலிருந்து 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ 5 ரூபாயிலிருந்து 8-9 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 3 ரூபா 4 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 6 to 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் 5 ரூபா 4 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. தக்காளி விலை மிளகா விலை ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் டவுன் ஆகான்னு கேட்டீங்க. இரண்டுமே வரும் நாட்கள் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மிங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனில் தக்காளி இன்னும் கொஞ்சம் விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிளகாய் இந்த கண்டிஷனில் விற்குங்க. நன்றி.